வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஐசிபி அகாடமி. நம்ம லாஸ்ட் ஆடியோவில் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் ஏற்படுறதுக்கான ரீசன்ஸ் பார்த்தோம். அதாவது டிஃப்ரென்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் த ப்ராடக்டை, அதை வாங்கக்கூடிய பையருடைய டைப்பு, ப்ராடக்ட் லொக்காலிட்டி எங்கே விற்கப்படுதோ அந்த லொக்காலிட்டியோட டிஃப்ரென்சஸ்ஸு, அப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் இன் தி இன்கம் லெவல் ஆஃப் த கன்சியூமர், ஏஜில் வயசில், பர்ச்சேஸோட சைஸில், பர்ச்சேஸோட டைமில், இந்த டிஃப்ரென்சஸால் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம். அதே ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனை நம்ம கன்சியூமர் சப்ளைஸோடு ரிலேட் பண்ணி அதை கன்சியூமர்ஸ் எப்படி எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறாங்க அதை வச்சு அந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனை பிரிக்கணும்னு சொன்னால், எக்கானமிஸ்ட் ப்ரொஃபஸர் பிகோ அதை 3 degrees ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனாக டிஃபைன் பண்ணுறாரு அல்லது கிளாஸிஃபை பண்ணுறாருன்னு சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டு டிகிரியில் இந்த மொனோபலிஸ்டிக் அந்த மார்க்கெட்டையே இண்டிவிஜுவல் கன்சியூமர் எப்பேற்பட்டவங்கிறத வச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணி ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாரு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால், இங்கே நம்ம லாயர்ஸோ இல்லை கன்சல்டண்ட்டோ வைக்கலாம். கன்சல்டண்ட்டோ லாயர்ஸோ இல்லை டாக்டர்ஸோ என்ன டைப் ஆஃப் பீப்புள் அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்கள பொறுத்து அவங்களுடைய எபிலிட்டி என்ன பே பண்ணுறதுக்கு இருக்குது, வாட் டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் கஸ்டமர்ஸ் தே ஆர், அவங்களோட சாய்ஸ் எப்படி இருக்குது, அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. அங்கே ப்ரைஸை அவங்க ஒரு டிட்டர்மின் பண்ணி ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னும் உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிள் கரெக்டாக கொடுக்கலான்னு சொன்னால், நம்ம இந்த ஏலம் பிட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, ஆக்ஷன் டைப்புக்கு போகும்போது அங்கே நெகோசியேஷன்ஸ் நடைபெறுது. இவங்க சொல்கிற ப்ரைஸில் லெஸ், கொஞ்சம் நஞ்சம் அப்படி லெஸ் பண்ணி உங்களுக்காக தான் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போக முடியும். அப்போ அந்த இடத்துல அந்த கன்சியூமர் அந்த சர்ப்ளஸ் அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன லெவலுக்கு இருக்குங்கிறத பார்த்து அதை வச்சு அந்த ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணுற ஒரு டிட்டர்மினேஷன். இது ஃபஸ்ட்டு டிகிரி டிட்டர்மினேஷன் பிகோ கிளாஸிஃபை பண்ணுறாரு. செகண்ட் டிகிரி டிட்டர்மினேஷனுங்கிறது டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸை சார்ஜ் பண்ணுறது. இங்கே மொனோபலிஸ்டிக் கன்சூமர் சர்ப்ளஸில் ஒரு பார்ட்டை மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாரு. அதாவது இங்கேயும் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 பாசிபிலிட்டிஸில் என்னென்னா, டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ் பே டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். எப்படி அப்படின்னு கேட்டால், லார்ஜர் குவான்டிட்டிஸ் வாங்கக்கூடியவங்க லோவர் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதுக்கெல்லாம் போகிறோம், மாலுக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம பேக் ஆஃப் 4 பேக் ஆஃப் 5 வாங்கும்போது நமக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதை சிங்கிள் யூனிட்டாக வாங்கும்போது நமக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இது ஒரு ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் தான். பல்க் குவான்டிட்டி அல்லது லார்ஜ் குவான்டிட்டி வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுக்கும்போது பீப்புள் வில் பி டெம்ப்டட் டு பை. இவரும் ஒரு சர்ப்ளஸ், கன்சூமர் சர்ப்ளஸில் ஒரு ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணுறது. இது 1 டைப்ஸ் இந்த செகண்ட் டிகிரியில். செகண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஃபார் கன்சிக்யூட்டிவ் பர்ச்சேசஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் யூனிட் வரைக்கும் ஒரு காஸ்ட்டு. மோர் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் ஸ்பெண்டிங் மோருங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட பேஸ் லெவல் வரைக்கும் ஒரு ப்ரைஸ், ஆஃப்டர் தட் பேஸ் லெவல் த ப்ரைஸ் லெவல் இன்க்ரீசஸ். அப்போ ஒன்லி வென் யூ ஆர் ரிச் ஆர் நீங்கள் அதை பே பண்ண முடியுங்கும்போது நீங்கள் அந்த லெவலை க்ராஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பே பண்ண ரெடியாக இருக்கீங்கிறது புரிஞ்சுக்குது. அந்த மாதிரியான ஒரு கேட்டகரிக்கு போகும்போது அந்த கன்சம்ஷன் ஒரு பர்டிகுலர் லிமிட்டை எக்ஸைட் ஆகும்போது உங்களுக்கு ஹையர் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு செகண்ட் டைப் ஆஃப் செகண்ட் டிகிரி. டிஃப்ரெண்ட் கன்சம்ஷன்கள் கன்சிக்யூட்டிவ் பர்ச்சேசஸ்லேயே நீங்களே அடிக்கடி வாங்குறவங்கள அதிகமாக வாங்கும்போது அதிகமாக ப்ரைஸ் பே பண்ணுற மாதிரி, யூஸ் பண்ணுறப்போ அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது. இது செகண்ட் டிகிரியில் 2 டைப்ஸு. தேர்டு டிகிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லொக்கேஷன் அல்லது கன்சியூமர் செக்மெண்ட்டை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு பிளேனில் போகிறோம், அப்போ அந்த பிளேனில் பார்த்திங்கன்னா
பேசிக் கிளாஸு டொமஸ்டிக் கிளாஸு அதுக்கு ஒரு பேமெண்ட்டு, அதுக்கு ஒரு சார்ஜஸ்ஸு. அதே லக்ஸரி கிளாஸு அப்படி போகும்போது அதுக்கு ஒரு கிளாஸ் அப்படி போகுது. அப்போது அதே மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சார்ஜஸ். இப்போது வாட்டரே யூஸ் பண்ணுறோம், கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ்க்குன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ். பட் ஃபார் டொமஸ்டிக் அதுக்கு ஒரு சார்ஜஸ். ஸோ இப்படி அந்த கன்சியூமர் எந்த செக்மெண்ட்டில் இருக்கார், அவர் என்ன லொக்கேஷனில் இருக்கார், எப்படி யூஸ் பண்ணுறாருங்கிறது அதை பொறுத்து அந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. இது வந்து 3rd டிகிரி ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் பிகோ கிளாஸிஃபைஸ் பண்ணுறாரு. ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இப்படி 3 டிகிரியில் கிளாஸிஃபை பண்ணுறது பிகோவோட கிளாஸிஃபிகேஷனாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனுங்கிற இதில் ஈக்லிபிரியத்தை எப்படி அச்சீவ் பண்ணுறோம், அல்லது ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சிம்பிள் மொனாப்பலியில் வந்து ஒரு சிங்கிள் ப்ரைஸ் தான் ஹோல் அவுட்புட்டுக்கும். ஆனால் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் வரும்போது அந்த மொனாப்பலிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாரு டிஃப்ரெண்ட் சப் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மொனாப்பலிஸ்ட் அந்த டோட்டல் மார்க்கெட்டை எப்படி வேரியஸ் சப் மார்க்கெட்டாக டிவைட் பண்ணுறாரு, எந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் பேசிஸில் அதை எப்படி டிவைட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அனாலிசிஸை சிம்பிளாக பண்ணுறதுக்காக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சிம்பிள் கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மார்க்கெட்டை 2 சப் மார்க்கெட்டாக டிவைட் பண்ணுறாங்க. அந்த சப் மார்க்கெட்டில் அந்த ஈக்விலிபிரியம் பொசிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த மொனாப்பலிஸ்ட் வந்து இந்த ஒரு சர்டன் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன டெசிஷன் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, டோட்டல் அவுட்புட் அவர் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவுட்புட் டோட்டலாக எவ்வளோ இருக்கணும், ஹவு மச் ஆஃப் த டோட்டல் அவுட்புட் ஹேஸ் ஹீ டு ப்ரொடியூஸ். செகண்ட் வந்து அந்த 2 சப் மார்க்கெட்டில் அந்த டோட்டல் அவுட்புட்டை அவர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாருங்கிறத அவர் அலோகேட் பண்ணிக்கணும். மூணாவது, அந்த 2 சப் மார்க்கெட்டில் அவர் என்ன ப்ரைஸை இந்த மார்க்கெட்டுக்கும் அந்த மார்க்கெட்டுக்கும் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷனை எடுக்கணும். அப்போ இந்த 3ஐயும் அவங்க வந்து முதல் டெசிஷனை எடுத்தால் மட்டும்தான் ஈக்விலிபிரியம் பொசிஷன் ரீச் பண்ணுறதுக்கு அவங்க டார்கெட் பண்ண முடியும். அப்போ இதில் வந்து மார்ஜினல் பிரின்சிபிளே தான் அவரை கைட் பண்ணும் அந்த டெசிஷனுக்கு. டோட்டல் அவுட்புட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது பர்ஃபெக்ட் காம்படிட்டரோ சிம்பிள் மோனோபலிஸ்ட்டோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மார்ஜினல் பிரின்சிபல் தான் கைட் பண்ணும். இது அதர் வேர்ட்ஸில் நம்ம சொல்லணுன்னா, மோனோபலிஸ்ட்டுங்கிறவர் மார்ஜினல் ரெவென்யூவையும் மார்ஜினல் காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணிக்குவார். அப்போ அந்த அக்ரிகேட் மார்ஜினல் ரெவென்யூ 2 சப் மார்க்கெட்டையும் ஒட்டுக்க எடுத்தால் அந்த மார்ஜினல் ரெவென்யூ அக்ரிகேட் பண்ணும்போது அவருக்கு மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் த டோட்டல் அவுட்புட் எவ்வளோ இருக்குது, அக்ரிகேட் மார்ஜினல் ரெவென்யூ கர்வுங்கிறது சம்மப் பண்ணி அதை வந்து மார்ஜினல் ரெவென்யூ கர்வோட மேட்ச் ஆகும்போது அந்த சப் மார்க்கெட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் அவருடைய அவுட்புட்டை அவர் டிட்டர்மைன் பண்ணுறாரு. இப்போ ஃபிகர் 28 நமக்கு மார்ஜினல் ரெவென்யூ இந்த சப் மார்க்கெட் அப்படிங்கிறது MRAங்கிறது கொடுத்துருக்கு. அப்போது அந்த கரஸ்பாண்டிங் டிமாண்ட் கர்வை DAங்கிறது காட்டுது. அதே மாதிரி மார்ஜினல் ரெவென்யூ பிங்கிறது சப் மார்க்கெட் பியுடைய மார்ஜினல் ரெவென்யூ, அதோட டிமாண்டு வந்து DBன்னு காட்டுது. இப்போ அக்ரிகேட் மார்ஜினல் ரெவென்யூ அப்படிங்கிறது டோட்டல் ஆஃப் தீஸ் டூ, அதுதான் ஆவரேஜ் மார்ஜினல் ரெவென்யூ. அதை வந்து பேனல் 3 ஃபிகர் 28 காட்டியிருக்காங்க. லேட்ரலாக மார்ஜினல் ரெவென்யூ ஏவியும் பியையும் ஆட் பண்ணி தான் அது கிடச்சிருக்கு. அப்போ மார்ஜினல் காஸ்ட் கர்வ் ஆஃப் த மோனோபலிஸ்ட்டுங்கிறது MC அப்படிங்கிறது பேனல் 3 ஆஃப் ஃபிகர் 28 காட்டுறாங்க. நமக்கு ஃபிகர் 28 வந்து நமக்கு பேஜ் நம்பர் 4.50 காட்டியிருக்காங்க. இந்த டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபலிஸ்ட்டுங்கிறவர் அவருடைய ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, லெவல் ஆஃப் அவுட்புட்டை வந்து எங்கே மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வந்து அக்ரிகேட் மார்ஜினல் ரெவென்யூவை இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு பார்த்து அதை தான் அவருடைய ப்ரொடியூசிங் லெவல் ஆஃப் அவுட்புட்டாக வச்சுக்கிறாரு. அதை நம்ம டயக்ராம் 3 நோட் பண்ணுறோம். அந்த ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைசிங் அவுட்புட்டுங்கிறது OM, அதாவது OMல தான் அவருக்கு மார்ஜினல் ரெவென்யூ வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் த ஹோல் என்டையர் அவுட்புட்டுக்கு ஈக்குவல் ஆகுது. அதனால் அதை தான் அவர் வந்து ப்ரொடியூசிங் குவான்டிட்டியாக டிட்டர்மின் பண்ணிக்கிறாரு, டிசைட் பண்ணிக்கிறாரு. இந்த டோட்டல் அவுட்புட் அதை டிட்டர்மின் பண்ணிட்டாருன்னா நெக்ஸ்ட்டு டாஸ்க் அவருக்கு வந்து இந்த டோட்டல் அவுட்புட்டை 2 சப் மார்க்கெட்டில் எப்படி
டிஸ்கிரிமினேட் பண்ணி கொடுக்கறது, எப்படி டிவைட் பண்ணி கொடுக்கறது, எப்படி டிவைட் பண்ணி கொடுத்தா 2 சப் மார்க்கெட்டுக்கும் சேர்ந்து அவருக்கு மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவலாக கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. அப்போ இந்த 2 சப் மார்க்கெட்லேயும் மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகும். அப்படி அவுட்புட் அவர் அலோகேட் பண்ணணும்னு சொன்னால் மார்ஜினல் ரெவன்யூ இந்த ஈக்குவலாக இருந்தால் தான் அவருக்கு அது மேக்ஸிமைஸ் ஆகும்னு சொல்கிறோம். அப்படி அலோகேட் ஆகாட்டா, அவருக்கு மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவலாக இல்லாட்டா இவர் என்ன பண்ணணும், ஒரு சப் மார்க்கெட்டில் கிடைச்ச ரெவென்யூவை இன்னொரு சப் மார்க்கெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். எது கம்மியாக இருக்கோ அந்த ரெவென்யூக்கு ஹையராக கிரேட்டராக கிடைச்ச மார்ஜினல் ரெவென்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஈக்குவேட் பண்ணிக்கணும். 2 மார்க்கெட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னால் அவருக்கு ப்ராப்ளம் இல்லை. இட் வில் பி அன்ப்ராஃபிட்டபிள். இதை ஷிஃப்ட் பண்ணி ஒரு மார்க்கெட்லேருந்து அடுத்த மார்க்கெட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போனார்னா ரொம்ப அவருக்கு ஒன்றும் மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ மொனாபலிஸ்ட்டுக்கு வந்து டிஸ்கிரிமினேட்டிவாக இருந்தாருன்னா ஈக்குலிபிரியமில் இருக்கிறதுக்கு மார்ஜினல் ரெவென்யூ 2 சப் மார்க்கெட்லேயும் ஈக்குவலாக இருக்கணுங்கிறது மட்டுமே கண்டிஷன் இல்லை. அந்த இடத்துல வந்து மார்ஜினல் காஸ்ட்டுக்கோட அந்த 2 அவுட்புட்டோட மார்ஜினல் காஸ்ட்டுக்கும் அது ஈக்குவலாக இருக்கணுங்கிற கண்டிஷனும் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகணும். அப்போ மார்ஜினல் ரெவென்யூ இந்த 2 மார்க்கெட்லேயும் மார்ஜினல் காஸ்ட்டோட ஈக்குவேட் ஆனால் மட்டும்தான் அந்த என்டையர் அவுட்புட்டுக்கு அவருக்கு வந்து 2 சப் மார்க்கெட்டுக்கும் சேர்ந்து அந்த அவர் ஃபிக்ஸ் பண்ண சார்ஜ் கிடச்சா அந்த ஹோல் அவுட்புட் ஓஎம்ங்கிறது அவருக்கு ஈக்குவேட்டட் மார்ஜினல் ரெவென்யூவை கொடுக்கும். இதை வந்து ஃபிகர் 3ல் ஈக்குலிபிரியம் அவுட்புட் ஓஎம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மார்ஜினல் காஸ்ட்டை எம்இங்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். இப்போது அந்த அவுட்புட் ஓஎம்ங்கிறத 2 மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டால் மார்ஜினல் ரெவென்யூ 2லேயும் ஈக்குவலாக இருக்கணும். அது 2ஓட மார்ஜினல் காஸ்ட்டு அந்த ஹோல் அவுட்புட்டை ஈக்குவேட் பண்ணுற காஸ்ட்டாக அந்த மார்ஜினல் ரெவென்யூ இருக்கணும். இது 2 தான் இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது இந்த பேராலேருந்து. அப்போது அந்த டயக்ராம் 1ல் நமக்கு ஓஎம் அப்படிங்கிறது சப் மார்க்கெட் ஏலையும் OM1ங்கிறது சப் மார்க்கெட் இன்னொன்றுலேயும் சேல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ மார்ஜினல் ரெவென்யூ M2E2ங்கிறதும் OM2க்கு ஈக்குவலாக இருக்கணும். மார்ஜினல் ரெவென்யூ M1E1ங்கிறது OM1க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அவரோட மார்ஜினல் ரெவென்யூ வந்து ஹோல் அவுட்புட்டோட காஸ்ட்டுக்கு ஈக்குவேட் ஆகிற மாதிரி பண்ணுது. இதோட சம்மன் சப்ஸ்டன்ஸ் இப்போ டோட்டலாக நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா டிமாண்டும் காஸ்ட் கண்டிஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த டிஸ்கிரிமினேட்டிங் மொனாபலிஸ்ட்டுங்கிறவர் டோட்டல் அவுட்புட் ஓஎம்மை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து OM1ங்கிற சப் மார்க்கெட்லேயும் OM2ங்கிறத சப் மார்க்கெட் பிலையும் சேல் பண்ணால் அவருக்கு டோட்டல் அவுட்புட் ஓஎம் அப்படிங்கிறது OM1 + OM2 ஈக்குவேட் பண்ணால் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங் இங்கே என்னன்னு சொன்னால் டிஸ்கிரிமினேட்டிங் மோனாபலிஸ்ட் வந்து என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணணும் இந்த சப் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது டிசைட் பண்ணணும். அப்போ அந்த டிமாண்ட் கர்வில் OM1ங்கிறது ப்ரைஸ் OP1ல் மார்க்கெட் ஏல சேல் பண்ணணுங்கிறது புரியுது. அதே மாதிரி OP1 வில் பி த ப்ரைஸ் ஃபார் சப் மார்க்கெட் ஏ. அதே மாதிரி OM2ங்கிறது OP2ங்கிற ப்ரைஸில் சப் மார்க்கெட் பியில் சேல் பண்ணணுங்கிறதும் புரிய வருது. அப்போ ப்ரைஸ் OP2 அப்படிங்கிறது சப் மார்க்கெட் பிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் இவர் என்ன பண்ணோம், அந்த ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ஏல ஹையராகவும் மார்க்கெட் பியில் லிட்டில் லெஸ்ஸாக இருக்கும். ஏன், அங்கே மார்க்கெட் ஏல வந்து டிமாண்ட் இஸ் லெஸ் எலாஸ்டிக், மார்க்கெட் பியில் வந்து மோர் எலாஸ்டிக். இங்கே வந்து ரொம்ப எலாஸ்டிக், ப்ரைஸ் ஹையர் ஆகிடுச்சுன்னா டிமாண்டு கம்மி ஆகிடும். ஆனால் மார்க்கெட் ஏல இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ப்ரைஸ் டிமாண்டு கொஞ்சம் அதேவாக கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரீசன். அதனால் OP1ங்கிறது கிரேட்டர் ப்ரைஸ் தேன் OP2ங்கிறது நமக்கு புரிய வருது. அப்போ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு மொனாபலிஸ்ட்டில் வந்து ஹையர் ப்ராஃபிட் செக்யூர் பண்ணுறதுக்காக டிஸ்கிரிமினேட் பண்ணுறாரு, அந்த மொனாபலி பவரை சஸ்டெயின் பண்ணிக்கிறாரு. அதனால் அவர் அந்த ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணிக்கிறார். இங்கே வந்து எக்கனாமிக் வெல்ஃபேர் அப்படிங்கிறது ஒரு
இழக்கக்கூடிய அம்சமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ப்ரைஸ் பெய்டுங்கிறது மார்ஜினல் காஸ்ட்டை விட ஹையர் காஸ்ட்டாக தான் இருக்குது. ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கன்சூமருக்கு ஒரு சர்ப்ளஸை லாஸ் பண்ணக்கூடியதாக, ரெடியூஸ்டு சர்ப்ளஸாக தான் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு ஃபேவரபிள் அவுட்கம்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்? அப்போ சில ஃபர்ம்ஸ் அந்த பிஸ்னஸ்லேயே நின்று அந்த பிஸ்னஸை பண்ண ரெடியாக இருப்பாங்க, இன்ஸ்டட் லாஸ் தவிர்க்கிறதுக்கு. அதே மாதிரி இப்போ ஹையர் ப்ரைஸ் வைக்கிற ஃபர்ம் வந்து கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாமல் அவங்களுடைய டிமாண்டை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி ஆஃப் பீக் டைம்ஸில் நல்ல கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பண்ணி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி பீக்காக டிமாண்ட் இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போது இதனால் அவங்களுக்கு வந்து யூட்டிலைசேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப எசென்ஷியலாக இருக்கிற சர்வீஸ், ரயில்வேஸ் அந்த மாதிரி வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ண முடியாது ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இல்லாட்டா. அதனால் அவங்க வந்து ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து புவர் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறவங்க லோவர் ப்ரைஸை என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க அதனால் கொஞ்சம் அதிகமான குட்ஸையும் என்ஜாய் பண்ண முடியும். யூனிஃபார்ம் ப்ரைஸை வந்து எல்லாருக்கும் இதனால் சார்ஜ் பண்ண முடியும். ஹையர் குரூப்புக்கு அவங்க ஸ்பெஷல் சர்வீசஸ் யூட்டிலைஸ் பண்ணும்போது ஹையர் த ப்ரைஸ் அவங்க கொடுத்துட்டு போய்க்குவாங்க. இது வந்து இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் ஈக்லிபிரியத்தை பற்றி பார்க்குறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் ஆடியோவில் நம்ம எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மோனோபலி என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.